இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகிலுள்ள குளமங்கலம் வில்லுனி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோயில் மாசிமக திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 3 நாட்கள் நடந்தது. இந்த கோயிலின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட தங்க கொலுசு போட்ட 33 அடி உயர பிரம்மாண்ட வெள்ளை குதிரை சிலைக்கு நேர்த்திக்கடன் வைத்துள்ள பக்தர்கள் அதே உயரத்தில் மலர்கள், பழங்கள், காகித மாலைகள் அணிவிப்பது வழக்கம். இதனை காணவே தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். இந்த ஆண்டு பணமாலை உட்பட 3 மாலைகள் குதிரை சிலைக்கு அணிவிக்கப்பட்டன. அதிக கூட்டம் கூடுவதை அறிந்த சில இளைஞர்கள் இந்த கோயிலுக்கு போகும் வழியில் நின்று ஒதுக்குப்புறமாக தனியாக செல்வோரை மிரட்டியும் தாக்கியும் பணம், செல்போன்களை பறித்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த போலீசார் மறுநாள் சாதாரண உடையில் ஒதுக்குப்புறமான இடங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். இதனை அறிந்த வழிப்பறி கும்பல் கோயில் அருகிலேயே வில்லுனி ஆற்று படுகையில் சுற்றியுள்ளனர். அந்த பகுதியில் தனியாக ஒதுங்கியவர்களை தாக்கி பணம், நகை, செல்போன்களை பறித்து கொண்டு ஓடியுள்ளனர். இந்த கும்பலிடம் 10க்கும் மேற்பட்டோர் பணம், செல்போன்களை பறிகொடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் தெப்பத் திருவிழா அன்று அதிகாலை நேரத்தில் கீரமங்கலம் மேற்கு செல்வராஜ் மகன் கண்ணதாசன் மற்றும் அவரது நண்பர்கள் ஆற்றுப்படுகையில் ஒதுங்கிய போது அங்கு தயாராக நின்ற வழிப்பறி கும்பல் கண்ணதாசனை தலைமுகத்தில் பைக் பழைய செயின் பிராக்கெட் மூலம் தாக்கி பீர் பாட்டலை உடைத்து வயிற்றில் குத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கண்ணதாசன் சத்தம் போட அவரது நண்பர்கள் ஓடி வந்தபோது அவர்களையும் அந்த கும்பல் தாக்கியது. மேலும் அந்த கும்பல் ஒருவரின் 2 பவுண்ட் தங்கச்சங்கிலியையும் பறித்து கொண்டு தப்பி ஓடியது. படுகாயத்துடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த கண்ணதாசனை மீட்டு அவரது நண்பர்கள் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சேர்த்து முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பிறகு அவரது பெற்றோரும் உறவினர்களும் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்து பாட்டில் ஓடுகளை மருத்துவர்கள் அகற்றி சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் மகேஷ் உள்பட சிலர் முதலுதவி சிகிச்சையுடன் வீடு திரும்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து கோயில் பாதுகாப்பு பணியில் இருந்த தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் தேடிய போது இந்த வழிப்பறி கும்பலின் தலைவனாக செயல்பட்ட அறந்தாங்கி களப்பக்காடு NCO காலனியை சேர்ந்த கண்ணன் மகன் 26 வயதான அருண் அந்த பகுதியில் வைத்து போலீசார் பிடித்தபோது அவரிடம் இருந்து சில ஆயுதங்களையும் கைப்பற்றினர். அதனைத் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அவருடன் வந்த அறந்தாங்கி களப்பக்காடு ஜீவா நகரை சேர்ந்த 20 வயதான தீபக், குறும்பக்காடு பகுதியை சேர்ந்த 19 வயதான சப்தகிரிவாசன், திருச்சி மண்ணச்சநல்லூரை சேர்ந்த 27 வயதான விஷ்ணு என்கிற பொன்னிரஞ்சன் மற்றும் களப்பக்காடு கூத்தாடி வயல் பஸ் டெப்போ ஏரியா பகுதிகளை சேர்ந்த 16, 15 வயது சிறுவர்கள் 4 பேர் என 8 பேரை கைது செய்து கீரமங்கலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதில் சிறுவர்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்களும் உள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 12 செல்போன்கள், பல்வேறு ஆயுதங்களையும் கஞ்சா பொட்டலங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அதில் அறந்தாங்கியில் எங்கள் பகுதியை சேர்ந்த சில கும்பல் இதே போல திருவிழாக்களிலும் தனியாக பைக்கில் செல்வோரையும் மறித்து அவர்களை தாக்கி பணம், நகை, செல்போன்களை பறித்து வருகின்றனர். அது பற்றி அறிந்த நாங்களும் மது, கஞ்சாவுக்கு அடிமையாக இருந்ததால் அதற்கான பணம் தேவைக்காக நாமும் இதுபோல செய்யலாம் என்று தனியாக வந்தவர்களை தாக்கி பணம், செல்போன்களை பறித்தோம். கடைசியாக வந்த கண்ணதாசனை அதே போல மிரட்டி பணத்தையும் செல்போனையும் கேட்டோம். அப்போது அவர் எதிர்த்து பேசியதால் பலமாக தாக்கினோம். அவருடன் வந்தவர்களையும் தாக்கிவிட்டு அவர்களிடம் இருந்த பொருட்களையும் பறித்து கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடி தப்பினோம். பணத்தை உடனே பிரித்து அங்கேயே பீர் வாங்கி குடித்தோம். செல்போன்களை களப்பக்காடு NCO காலனியை சேர்ந்த 16 வயது சிறுவனிடம் கொடுத்து வைத்திருந்தோம். எங்க பகுதியில் இதே போல வேறு கும்பலும் தீவிரமா செயல்படுறாங்க. அவங்க நாகுடி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில் சாலை என பல இடங்களிலும் சம்பவம் செய்துள்ளனர். அவர்களைப் போல நாமளும் வரணும்னு ஆசைப்பட்டுதான் இப்படி செய்தோம் என்று கூறியுள்ளனர். கீரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 8 பேரையும் கைது செய்துள்ளனர். மேலும் பணம், செல்போன், நகைகளை பறிகொடுத்தவர்கள் புகார் கொடுக்காமலேயே சென்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.